Hello everyone, I am Parthiban welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 20/7/2024. இந்த வீடியோவை 12:10க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் ஒரு முறை நீட் யூஜி 2024 அதாவது மே 5ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை திரும்பவும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஸ்டேட் வைஸாகவும் பார்த்துக்கலாம், அதே போல் சென்டர் வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் https:/neet.nta.online.in front end web common scorecard .index. இந்த லிங்க்கை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா SAP வியூஸ் டெலகிராம் பேஜில் லிங்க்கை நான் கொடுத்துட்றேன், அங்கேயும் பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியான்னு இருக்குது இல்லையா, ஸ்டேட் ஆர் அவுட் சைடு, அதில் இந்தியாங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு வேணும், அப்போ நான் தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் சிட்டிக்கு போனீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எந்த சிட்டி பார்க்கணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் பேஜஸ் அப்படிங்கிறது 475 பேஜஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு பேஜையும் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இங்கே தமிழ்நாடுன்னு கொடுங்க. செலக்ட் சிட்டியில் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த சிட்டி வேணுமோ அந்த சிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடுன்னு கொடுக்குறேன். ஈரோடு அப்படின்னு கொடுத்தேன்னா ஈரோடில் மொத்தமாக எத்தனை சென்டர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே வந்துடும். இப்போது சென்டர் நேம் ப்ராசஸிங் அப்படின்னு வருது, கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்தியாவில் தமிழ்நாடு நான் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சென்டர் நம்பர், சென்டர் நேம், உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா சென்டர் நம்பர் இருக்கும். நீங்கள் எந்த சென்டர் நம்பரில் எழுதுனீங்களோ அதை கொடுத்தும் பார்க்கலாம், இல்லைன்னா சென்டர் நேமை கொடுத்தும் பார்க்கலாம். ஸ்டில் ப்ராசஸிங், கொஞ்சம் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறனால டிலே ஆகுது. டெஸ்க்டாப்போ இல்லைன்னா கம்ப்யூட்டரோ இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் குயிக்காகும், ப்ராசஸிங் குயிக்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமான் அண்ட் நிக்கோபார் வியூ டீட்டெயில், சென்டர் நம்பர் இருக்கு இல்லைங்களா, சென்டர் சிட்டி போர்ட் பிளேயர், சென்டர் நேம் கேந்திரிய வித்யாலயா நம்பர் 1, சென்டர் நம்பர் 110101, இது உங்களுடைய ஹால் டிக்கெட்டில், ஐ மீன் அட்மிட் கார்டில் இருக்கும். வியூ ரிசல்ட், வியூ டீட்டெயில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு PDF ஓப்பன் ஆகும். ஸ்டார்டிங் டு டவுன்லோடு, ஓப்பன் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இதில் கேண்டிடேட்னுடைய நேம் இருக்காது, அந்த சென்டரில் எழுதின எல்லா மாணவர்களுடைய மார்க்கு இது எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் 1 மார்க்கு பார்த்தீங்கன்னா 46, சீரியல் நம்பர் 2க்கு 226, இந்த மாதிரி சீரியல் நம்பர் மார்க்கு இது எல்லாமே இருக்குது. இதில் கேட்டகரி அப்படிங்கிறது கொடுக்கல. இதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு வீடியோ இன்றைக்கி ஈவினிங் ஆர் நைட்டுக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சென்டரில் 2 பேஜ் PDF இருக்குது, 461 கேண்டிடேட் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, சரி. இப்போது அடுத்தது எப்படி சார் பார்க்குறது, தமிழ்நாடு எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா தமிழ்நாடு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் செலக்ட் சிட்டி கொடுங்க, கொஞ்சம் லேட் ஆகுது. கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா டெஸ்க்டாப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக உடனே கிடச்சிரும். இப்போ நான் டேப்பில் தான் போட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு நம்ம கொடுத்துருக்குற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு டைப் பண்ணுங்கள். சிட்டிங்கிற இடத்துல நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுதுனீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஈரோடுன்னு அங்கேயே ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சென்டரில் எழுதுனீங்க, இப்போ ஈரோடு அப்படின்னா அதில் எத்தனை சென்டர் இருக்குதோ அந்த சென்டரில் நீங்கள் பர்டிகுலராக எந்த சென்டரில் எழுதுனீங்களோ அங்கே
வியூ டீட்டெயில், வியூ ரிசல்ட்டுன்னு இருக்குது. இந்த வியூ ரிசல்ட்டில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விசிபிள் ஆகும். இல்லை நான் வந்து வேற ஒரு சிட்டியில் எழுதுனேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாமக்கல் எழுதுனேன், அப்போ நாமக்கல் சிட்டியினுடைய ரிசல்ட் வேணும். அதில் பர்டிகுலராக என்னுடைய சென்டர் நேம் எனக்கு தெரியும், அந்த சென்டர் நேமை நான் டைப் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவை ப்ராசஸிங் அப்படின்னு வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறனால சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ப்ராசஸ் ஆகி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய சென்டர் நேம், அதுக்கப்புறம் சிட்டி நேம், இதெல்லாம் டைப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் வந்துட்டோம், 475 அப்படின்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. இது இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலேயே இந்த சர்ச் பாக்ஸில் ஸ்டேட்டுங்கிற இடத்துல தமிழ்நாடு போட்டுக்குங்க, சிட்டிங்கிற இடத்துல வெஸ்ட் பெங்கால் 474 472 கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4750 என்ட்ரிஸ் அப்படின்னு காமிக்குது. ப்ராசஸிங் கொஞ்சம் டிலேவாக தான் இருக்குது. ஐ மீன் சர்வர் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது, ஏன்னா அந்த டைமில் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்களா இருக்கும். ஸோ இதில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நம்மளுக்கு ஸ்டேட் வைஸாகவும் இருக்குது, சென்டர் வைஸாகவும் இருக்குது. இதை வந்து சைடில் இருக்கிற அந்த எல்லோ கலர் பாக்ஸில் உங்களுக்கு வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சென்டரில் பர்டிகுலர் சென்டரில், இப்போ உதாரணத்துக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் எத்தனை ஸ்கூல் இருந்துச்சோ எல்லா ஸ்கூலினுடைய, ஸ்கூல் மீன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர், அந்த சென்டரில் எத்தனை சென்டர் இருந்துச்சு, அந்த சென்டரில் உங்களுடைய சென்டர் எது, அதில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, அவங்களுடைய எல்லா மார்க்குமே அதில் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து கேண்டிடேட்னுடைய நேமை பார்க்க முடியாது, அவங்களுடைய கேட்டகரி இதெல்லாம் எதுவும் பார்க்க முடியல. ஸோ இதை வச்சு ஃபர்தராக நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டு, ஏன்னா நெட்டு சர்வர் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோடனே இதை டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்களும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அந்த பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.